வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் வாங்க நடியோட அப்படியே ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா தக்காளி பழைய ரைட்டர்ஸோட வரட்டான்னு சொல்லி இப்போதைக்கு ஒரிஜினல் ஜுராசிக் பார்க் 1 and 2 ரைட்டர் டேவிட் கெப்பை இறக்கி இப்போதைக்கு புதுசாக சிம்பிளாக நம்ம ஜுராசிக் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ரிபூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க யூனிவர்சல். அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ட்ரெய்லர் உண்மையில சொல்ல போனா செம்ம குவாலிட்டியாக இருக்கு அண்ட் கான்செப்ட்டுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் கம்ப்ளீட்லி இது ஒரு அட்வென்ச்சர் ஸ்டைல் ஆஃப் மூவியாக தான் இருக்க போதுங்கிறதுமே ட்ரெய்லர் பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. நம்ம என்னென்னலாம் வேணும்னு கேட்டோமோ அது எல்லாத்தையுமே முடிச்ச அளவுக்கு யூனிவர்சல் இறக்கியிருக்காங்க. ட்ரெய்லருமே என்ன கேட்டிங்கன்னா செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு அந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்க, இந்த படம் எதை நோக்கி போகுதுங்கிறத மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணிடுவோமா. ஓப்பனிங் ஷாட் த ஐகானிக் ஜுராசிக் பார்க்கோட அந்த டீரெக்ஸ் ஷாட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய டீரெக்ஸ் இருக்கும், ஆனால் இங்கே ஒரு டீரெக்ஸோட எலும்பு தான் வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த பேனரை மட்டும் இல்லாமல் டீரெக்ஸோட தலையுமே கழட்டி ஒரு ஓரமாக வச்சிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல அந்த மொத்த டீரெக்ஸோட எலும்பையுமே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, மொத்த மியூசியத்தையுமே க்ளோஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்த படத்தோட டைம் லைன் ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன்லேருந்து 5 years கழிச்சு நடக்க போகிறதுங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டொமினியன் அப்போ தப்பிச்ச நிறைய டைனோசர்ஸ் பூமியோட கரண்ட் வெப்பநிலைக்கு அடாப்ட் ஆகாமல் கம்ப்ளீட்டாக நிறைய இறந்து போயிருக்கான். சில டைனோசர்ஸ் மட்டும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல அதோடைய அந்த சீதோஷ்ண செட் ஆகக்கூடிய அந்த இடத்துல அமைதியாக ஹியூமன்ஸ்க்கு மறைவாக வாழ்ந்துட்டு இருக்கான். மறைவாக வாழ்றது கஷ்டம். ஆப்வியஸாக எல்லா டைனோசருமே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி தான் இருப்பாங்க. பட் இப்போதைக்கு இந்த ப்ரீவியஸாக ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியனில் வந்த டைனோசர்ஸை விட இந்த படத்தில் இருக்க போகிற டைனோசர்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவாக இருக்க போது. ஏன்னா முக்கால்வாசி டைனோசர்ஸ் செத்து போச்சாங்க, பாவம்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மக்களுக்கு டைனோசர்ஸ் மேலே இருந்த அந்த இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிச்சாங்க. ப்ரீவியஸாக அழிஞ்சு போன எக்ஸ்டிங்டான ஒரு உயிரினத்தை பார்க்க போகிறோம் சொல்லி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மக்கள் மத்தியில் இருந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு டொமினியன் அப்பவே மக்கள் மத்தியிலேயே அந்த சிட்டிக்குள்ளேயே நிறைய டைனோசர்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கிற காரணத்தினால நாய் பூனை போல டைனோசரும் மக்களுக்கு பழகிருக்கு. அதனாலேயே பல பேர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்களாம். அந்த ஒரு விஷயத்தை தான் ஓப்பனிங் சீக்வன்ஸ்லேயே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் அங்கே இருக்க அந்த டைனோசர் எலும்பை கலட்டி வச்சுட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் யாருமே அதை பார்க்கறதுக்கு வரதில்லை. அந்த மியூசியம் காலியாக இருக்கு. ஸோ மக்கள் மத்தியில் டைனோசர்ஸ் மேலே இருக்க அந்த வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. அது நம்ம ரியல் லைஃபோடையே பொருத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்பீல்பர்க் எடுக்கும்போது ஜுராசிக் பார்க் 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வைபாக வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைனோசர்ஸாக நம்ம ஏகப்பட்ட படங்களில் பார்த்துட்டோம். இப்போதைக்கு ஜுராசிக் வேர்ல்டாடா அது 10/11 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கே இருக்குல்ல. அதை தான் இந்த படத்தில் லைட்டாக டச் பண்ணி ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்களாங்க. ரியாலிட்டியோட மஜாக பார்க்குறாங்க. அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். அதை தொடர்ந்து இந்த படத்தோட மெயின் லீடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்கார்லெட் ஜோஹான்சன் அஸ் ஜோரா பெனட். மோர்லைக் ஒரு மர்சனரியா தான் வர போகிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம பிளாக் விடோ மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் ஜோரா வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் இவங்களுடைய வேலை டாக்டர் லூமிஸை பாதுகாக்கணும். ஸோ இவர் தான் டெக்னிக்கலாக அந்த படத்தோட பிளாட் பாயிண்ட் அமைய போகிறாரு. அண்ட் இவங்க 2 பேருமே ஹையர் பண்ணது கிரப்ங்கிற ஒருத்தன். கிரப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி நடத்திட்டு இருக்கான் போல. ஸோ அவன் இப்போதைக்கு மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிசீஸை கம்ப்ளீட்டாக என்னால் எராடிகேட் பண்ண முடியும். அதுக்கு 3 முக்கியமான டைனோசர்ஸோட டிஎன்ஏ வேணும். 3 டைனோசரும் இந்த பூமியில் வாழ்ந்த மிக பிரம்மாண்டமான டைனோசர். தரையில் இருக்கக்கூடிய டைட்டானோசாரஸ், காற்றுல பறக்கக்கூடிய குவெட்சல்காட்டஸ், தண்ணியில் வாழக்கூடிய மோசோசாரஸ். இந்த 3 மிருகங்களோட டிஎன்ஏவை கொண்டு வந்தால் இந்த உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய முக்கியமான டிசீஸ், அந்த வியாதியை வந்து என்னால் குணப்படுத்த முடியும்னு சொல்லி அதை எடுக்கிறதுக்காக இப்போதைக்கு தனக்கு கீழே 2 பேரை ஹையர் பண்ணியிருக்கான். ஜோரா வந்து முதல்ல ஒரு சேவியராக வர போகிறாங்க, அதாவது செக்யூரிட்டி கார்டு மாதிரி வர போகிறாங்க. அண்ட் ஆப்வியஸாக டாக்டர் லூமிஸ் தான் பாசிபிளி பேலண்டாலஜிஸ்ட்டாக இருக்கணும்னு நம்புறேன். அவருக்கு தான் அந்த டைனோசர் பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. கிரப்புக்கு அந்த டிஎன்ஏ தேவை. அண்ட் ஆப்வியஸாக இவங்க எல்லாருமே பத்திரமா அந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வர அந்த வேலையை ஒருத்தர் பண்ணணும். அதுக்காக தான் அவங்க எல்லாருமே டங்கனை தேடி போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். டங்கனா நம்ம மார்ஷல் அலி நடிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த சமயத்தாக பிளேட் படத்துக்கான இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் பிளேடுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. இஷ்டத்துக்கு அடிச்சு துவச்சு காய போட்டு ஸ்கிரிப்டை பலமுறை மாற்றி எழுதி தக்காளி நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க, நான் அதை பார்த்தா நச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த கேப்பில் பிளேட் எடுக்கிற அந்த கேப்பில் வந்து இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டை நடிச்சு அந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸே ஆக போகுது. ஸோ கேப்பில் வந்து நடிச்சு அந்த படமே இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிற சிச்சுவேஷனில் இருக்குது. மனுஷன் சோலோவா ஹீரோவாக நடிச்ச அந்த படம் எடுக்கவே ஆரம்பிக்கல, ப்ரொடக்ஷனே ஆரம்பிக்கல. பிளேடுக்கு விடிவு காலம் வருமானு தெரியல. பட் அட்லீஸ்ட் இந்த படத்தில் அவர் நடிச்சாரு, நல்ல விஷயம் தான். 5 வருஷம் கிட்ட அவருடைய நடிப்பு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாதான் சொல்லுவேன். இந்த 3 டைனோசர்ஸும் ஒரு ஐசோலேட்டடான யாருக்கும் தெரியாத ஒரு தீவில் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜுராசிக் வேர்ல்டு உலகத்தில் 5 டெத்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனி ஒரு தீவுகள் இருக்கு. அந்த தீவுக்குள்ள இது இல்லையா, முல்லைக்கு இது கரீபியன் சைடில் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால நம்ம கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான ஒரு செட்டிங் தான் பார்க்க போகிறோம் நம்புறேன். அண்ட் ஆப்வியஸாக ஜுராசிக் வேர்ல்டு 1ல் வந்த கேரக்டர்ஸ் யாருமே இல்லை ரிட்டர்ன் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த கேரக்டர்ஸ்க்கான மென்ஷனிங் இருக்கலாம், கிறிஸ் பிராட்லாம் வரவான்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட இது ஒரு சாஃப்ட் ரீபூட் தாங்க. இந்த இடத்துல மார்ஷல் அலி டங்கன் வந்து ரிட்டையர் ஆகிருப்பாரு. என்னடா திரும்ப வேலைக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு எலும்பு கூட காமிக்கப்பட்டிருக்கும். பார்த்தோன்னே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிக்கஸ்ட் ஷாக் டு எவர் லிவ் மெகலடானோட அந்த பற்கள் அது. ஸோ விச் மீன்ஸ் ஜுராசிக் வேர்ல்டு யூனிவர்ஸில் மெகலடானும் இருக்க தான் செய்து போல. இது வரைக்கும் எங்கேயுமே கண்ணில் காமிக்கலங்க. ஸோ மேபி வரலாம், சொல்ல முடியாது. இவங்க எல்லாருமே இப்போதைக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தீவுக்குள் போகிறாங்க. அந்த தீவில் ஆல்ரெடி ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டியே இருக்குது. அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே டேஞ்சர் 10,000 வால்ஸுமே எழுதியிருக்காங்க. சின்னதாக ஜுராசிக் பார்க் 1க்கான ஒரு கால் பேக் தான்.
உள்ள இன்ஜனோட தனி ஃபெசிலிட்டியே இருக்குது, ஒதுக்கப்பட்ட ஒரு லேபரேட்டரி. இந்த இடத்துக்கான பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக மென்ஷன் செய்யலை. பட் நம்ம ஸ்காலர் ஜோஹான்சன் ஜோரா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல தான் முதல் டைனோசரே உருவாச்சு. ஐ மீன் லைக் டைனோசர்ஸ் பற்றின அந்த ரிசர்ச் இங்கே தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஜுராசிக் பார்க் பார்த்தவங்க, ஜுராசிக் வேர்ல்டு பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐலா சோர்னா ஐலா நூப்லாரில் தான் இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இது ஐலா சோர்னாவோ ஐலா நூப்லாரோ கிடையாது. புதுத்தீவுக்கு வந்து இங்கே தான் முதல் ரிசர்ச் நடந்துச்சுன்னு சொல்லும்போது அப்போ இன்ஜன் ஐலா சோர்னா நூப்லார் அதை பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீக்ரெட்டிவாக என்னொரு இடத்துலையுமே ரிசர்ச் நடத்திருக்காங்க. அதுதான் இங்கே. ஸோ விச் மீன்ஸ் இந்த டெக்னிக்கலாக டைம்லைன் படி பார்க்கும்போது மொதல் டைனோசருக்கான ரிசர்ச் இங்கே தாங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜுராசிக் பார்க் லோரில் இது ரொம்பவே புதுசான ஒரு விஷயம். எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க தெரியல. ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸாக ஏகப்பட்ட டைனோசர்ஸோட அந்த கிரையோ சாம்பர்ஸ் இருக்குது. முக்கியமாக இங்கே வெலாசிராப்டர் காமிச்சிருக்காங்க. பட் அதில் ஒரு வித்தியாசம் தெரியுது, நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரே உடம்புல இருக்க வெலாசிராப்டருக்கு 2 தலைகள் இருக்கு. அதாவது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவங்க டைனோசர்ஸை உருவாக்கணும்னு நினச்சி பண்ண எல்லா மாற்றங்களுமே மியூட்டேட்டான அந்த டைனோசர்ஸை உருவாக்கியிருக்குங்க. இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஏலியன் சீரிஸில் பார்த்துருப்பீங்க. பட் ஆப்வியஸாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான ஸ்பெசிமென்ங்கிறது மியூட்டேட் ஆகியிருக்கு. விச் மீன்ஸ் ஆரம்பத்தில் இந்த மாதிரி அந்த மொத்த டைனோசருமே திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க எடுத்த எல்லா முடிவுகளுமே மியூட்டேட்டான டைனோசர்ஸ் தான் உருவாக்கியிருக்கு. எல்லாமே ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்த தீவே ஃபெயில்டு டைனோசர்ஸ், அதாவது மியூட்டேட்டான டைனோசர்ஸால் நிரம்பி இருக்குங்க. விச் இஸ் ரியலி நியூ ஃபார் ஜுராசிக் பார்க். இது வரைக்கும் நம்ம ஜுராசிக் பார்க்லாம் அக்யூரேட்டான டைனோசர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் அதை தாண்டி இப்போதைக்கு அதே டைனோசர்ஸ் மியூட்டேட்டான எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு வித்தியாசமான பாதையை தேடி போயிருக்காங்க. புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த டைட்டானோசாரஸ் நீங்கள் பார்த்தாலும் அதோடைய முதுகில் அந்த ஃபின்ஸ் இருக்குது. வழக்கமாக டைட்டானோசாரஸ் எதுக்குமே ஃபின்ஸ் இருக்காது. இதுக்கு காமிச்சிருக்காங்க. இதோடைய அஃபிஷியல் ஜீனஸ் என்னன்னு தெரியல, பட் இது மியூட்டேட் ஆகிருக்குன்னு தெளிவாக புரியுது. அதை தொடர்ந்து குவெட்சல்காட்டஸுமே காமிச்சிருக்காங்க. குவெட்சல்காட்டஸோட அந்த மொத்த மிஷனுமே ரொம்ப வித்தியாசமாக கிட்டத்தட்ட இந்தியானா ஜோன்ஸ் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். லூமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டை எடுக்கிறதும் முட்டையிலேருந்து அந்த சாம்பிள் எடுக்கிறதும் எக்ஸாக்டாக இந்தியானா ஜோன்ஸோட அந்த எக் சீனை தான் ரெப்ளிகேட் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. நல்லா இருக்குது. அண்ட் மொத்த சீனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்டெக் வைப்பில் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாயன் எம்பையர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா பழங்கால மாயன்ஸ் இங்கேயோ வாழ்ந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே கொன்று இல்லைனா அடித்து துரத்தி தான் இந்த மொத்த தீவையுமே பாசிபிளி இன்ஜின் கண்ட்ரோல் எடுத்துருப்பாங்களோ. இந்த இடத்துல வர அந்த குவெட்சல்காட்டஸ் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி டொமினியனில் ஒரு குவெட்சல்காட்டஸை காமிச்சிருப்பாங்க. அது செம்ம பெருசாக இருக்கும். லிட்டரலாக ஒரு ஃப்ளைட் சைஸுக்கு இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஆனால் இங்கே இருக்க அந்த குவெட்சல்காட்டஸ் குட்டியாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இதுவும் மியூட்டேட் பண்ணப்பட்ட ஒரு குவெட்சல்காட்டஸாக இருக்க சான்சஸ் அதிகம். இந்த இடத்துல டாக்டர் லூமிஸ் வந்து பார்த்தா சாகிற நிலைமைக்கு போக எப்படியோ ஜோரா வந்து காப்பாற்றுற மாதிரி தான் சீக்வன்ஸ் எழுதியிருக்காங்க. காப்பாற்றுவாங்களான்னு தெரியலங்க. அண்ட் ஆப்வியஸாக அந்த பக்கம் ஜுராசிக் பார்க் சீக்குவல்னு சொல்லும்போது அந்த ரெட் ஃப்ளார் சீக்வன்ஸ் இல்லைனா எப்படி மகேஷ்லா அலி கையில் அந்த ரெட் ஃப்ளாரை வச்சு பார்க்கும்போது எதிர்க்க ரொம்ப வித்தியாசமான விக்காரமான ஒரு மிருகம் வந்து நிற்குது. அது நடக்கிற ஸ்டைலை பாருங்கள். முதலுக்கு ஒரு காங் வந்து கையை மடக்கி நக்கிள் சமடி நடக்கிற மாதிரி தான் அது வந்து என்ட்ரி ஆகுது. கையில் அதுக்கு கிளாஸுமே அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த கை சைஸே இவ்வளோ பெருசாக இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த டைனோசர் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே பிரம்மாண்டமான ஒரு டைனோசராக தான் இருக்கணும். காட்ஸிலா இல்லைனா காங் சைஸில் கொண்டு வந்துருவாங்களோ இருக்கலாம். அதோடைய முகம் ரொம்பவே விகாரமாக இருக்குது. இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஏலியன் படத்தில் வர ஜீனமாஃப் மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக அதில் ஒர்க் பண்ண நிறைய ஆர்ட் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனமாஃப் இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த ஒரு புது டைனோசரை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வர டைனோசரை இந்த ஹிஸ்ட்ரி ரியல் லைஃப்பில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இந்த படத்துக்காகவே புதுசாக உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த செல்லமாக ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. டீரெக்ஸ் கிடையாது, டீரெக்ஸ் மியூட்டன்ட் டைனோசர். இதுக்கான நிறைய கான்செப்ட் ஆர்ட்டுமே லீக் ஆகிருக்கு. இது டீரெக்ஸ் போல் 2 காலில் நடக்காமல் 4 காலில் நடக்கிற மிருகமாக இருக்க போது, பைப்பெட்டாக இல்லாமல் குவார்டர் பெட்டாக இருக்க போது, பெரிய வாலுமே இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ மான்ஸ்டர்வர்ஸ்லேருந்து தப்பிச்சு வந்து ஒரு டைட்டன் போல தான் இது ஃபீல் கொடுக்குது. அண்ட் இதையுமே ஆஃபீஸ்லாம் இன்ஜன் தான் பார்த்தீங்கன்னா லேபரேட்டரியில் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். மொத்த ஃபெசிலிட்டியுமே அவங்க பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி, விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மிருகத்தை தான் கடைசியில் உருவாக்கியிருப்பாங்க போல். எதை மைண்டில் வச்சு இந்த மிருகத்தை உருவாக்கினாங்க தெரில, எத்தனை டிஎன்ஏவை வச்சு இந்த மிருகத்தை உருவாக்கினாங்க தெரில. பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜுராசிக் வேர்ல்டு அண்ட் ஜுராசிக் பார்க் படங்கள்லேயே இதுதான் பெரிய டைனோசராகவும் பயங்கரமான டைனோசராகவும் இருக்க போது. இதுக்கு என்ன மாதிரி கெப்பாசிட்டி, என்ன மாதிரி எபிலிட்டி கொடுக்க போகிறாங்க தெரியலங்க. பட் ஸ்க்ரீனில் காமிச்ச அந்த 2-3 ஷாட்டே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த ரெட் கலர் டோனில் தான் ப்ரெசென்ட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இதுதான் இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருக்கும் போது. சொதப்பாமல் நல்லதாக எழுதியிருக்கடா, அதுவே போதும். அண்ட் ஜுராசிக் பார்க் படங்கள்னு சொல்லும்போது கண்டிப்பாக ராப்டர்ஸ் இல்லைனா எப்படி இந்த ஷாட் எக்ஸாக்டாக ஜுராசிக் பார்க் 1ல் வந்த அந்த கிச்சன் சீக்வன்ஸை ரெப்ளிகேட் பண்ணுற வந்து அமைச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் இருக்க ஒரு முக்கியமான வித்தியாசம், இங்கே இருக்க அந்த ராப்டர்ஸ் வெள்ளை கலரில் இருக்குது. வெள்ளை கலர் வெலாசி ராப்டர்ஸ் இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு படத்துலையுமே பார்க்கல. பட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஜுராசிக் வேர்ல்டு 1ல் இன்டாமினஸ் ரெக்ஸோட ஒரு பார்ட் ஆஃப் த டிஎன்ஏ வெலாசி ராப்டர்ஸ் கிட்ட தான் வந்துச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்டாமினஸ் ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். இன்டாமினஸ் ரெக்ஸும் கிட்டத்தட்ட ஒரு
ஒரு மியூட்டேட் பண்ணப்பட்ட ஒரிஜினல் டைனோசர் தான். அப்படி பார்க்கும்போது இண்டாமினஸ் ரெக்ஸோட ஆரிஜின் டிஎன்ஏ மேபி இந்த வெலாசிராப்டர் கிட்ட இருந்து போயிருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா இதோடைய கால் பார்க்கும்போது ஒயிட்டாக தான் இருக்குது. இதுதான் மேபி இண்டாமினஸ் ரெக்ஸை ஒயிட்டாக மாற்றிருக்க வேணுமோ. அந்த கனெக்ஷன் கொடுப்பாங்களான்னு தெரியல, கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் ஆப்வியஸாக நம்ம டீரெக்ஸை காமிக்காமல் இருக்க முடியாது. தீவுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குட்டி பொண்ணு மாட்டிக்க அந்த இடத்துல டைலோஃபசாரஸ் வந்து நிற்குது. குட்டியாக இருந்தாலும் அதோடைய அந்த ரெக்கையை விரிச்சு காமிக்கிற சீக்வன்ஸ் ஒரிஜினல் ஜுராசிக் பக்கத்தில் ஞாபகப்படுத்துது. அண்ட் அதை ஹண்ட் பண்ணுற மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் வராப்பில். அண்ட் டீரெக்ஸ் உடம்புல ஒரு வித்தியாசத்தை உங்களால் நோட் பண்ண முடியும். நம்புகிறேன் டைகர் புலி போல டீரெக்ஸோட முதுகில் வரிகள் இருக்குது, yellow and black வரிகள். ஆப்வியஸாக இந்த டீரெக்ஸும் மியூட்டேட் பண்ணப்பட்ட ஒரு டீரெக்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த டீரெக்ஸ் கிடையாதுங்க. அண்ட் இதுவுமே அந்த 2 பேரை சாப்பிட்ற மாதிரி ஒரு சீக்கிரம் சமைச்சிருப்பாங்க. தண்ணி கடியில் தப்பிச்சு போகும்போது அந்த டைனோசர் கண்ணு தெரியாமல் கடிச்சிட்டு இருக்கு. தண்ணியை குடிக்க சொன்னால் கொய்யால மனுஷங்களை வேட்டையாடிட்டு இருக்கியா நீ? அண்ட் இந்த டீரெக்ஸ் உடம்புல மட்டும் அந்த வரிப்புலி கோடு இல்லைங்க. அதை தொடர்ந்து வர இந்த ஷாட்டில் நீங்கள் பாருங்கள், 3 ஸ்பைனோசாரஸ் கடலுக்கு நடுவில் மாட்டியிருக்க அந்த கப்பலை சுற்று போட்டிருக்கு. இந்த ஸ்பைனோசாரஸ்க்கு பக்கத்தில் மோசோசாரஸ் பெருசாக தெரியுதுல, அதுவுமே வந்திருக்கு. இந்த மோசோசாரஸ் அந்த 3 ஸ்பைனோசாரஸுமே தன்னுடைய அடியாலாக யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட ஒரு புத்திசாலி தன்மையோட இங்கே இருக்க அந்த டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா இவால்வ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த ஸ்பைனோசாரஸ் முதுகில் இருக்க அந்த சேல்ஸையுமே நோட் பண்ணி பாருங்க. அந்த டீரெக்ஸ் மாதிரி இதுக்கும் yellow and blackல தான் கோடுகள் இருக்கு. இந்த yellow and blackக்கும் மற்ற டைனோசர்ஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க போல தான் தோணுது. ஆனால் என்னன்னு தெரிலங்க. இந்த இடத்துல ஸ்பைனோசாரஸை ரொம்பவே வித்தியாசமாக கிட்டத்தட்ட முதல்ல போல காமிச்சிருப்பாங்க. பட் இதுவே ஜுராசிக் பார்க் 3ல் வந்து அந்த ஸ்பைனோசாரஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்ட்லி டீரெக்ஸ் போல தான் இருக்கும். ஆக்சுவலாக ஸ்பைனோசாரஸ் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி ரியல் லைஃப்லேயுமே ஒரு சின்ன டிபேட் இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் முதல்ல போல தண்ணியிலேயே அதிகமாக ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு மிருகமாக இது இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் டீரெக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இங்கே லைட்டாக மாறுபடுத்தி காமிச்சது நல்லாயிருக்கு. பட் அகெயின் அந்த yellow and black எதை குறிப்பிட்றாங்க? ஏன்டா ஒன்றா சேர்ந்து இது வேட்டையாடுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல மொத்த கப்பலையுமே கவுக்கிறதுக்காக அந்த மிருகங்கள் சுற்றி வளைக்குது. ஜுராசிக் வேர்ல்டு 1ல் வந்த மாதிரி அந்த மோசோசாரஸ் எட்டி பிடிச்சி கவும் இல்லை அந்த சீக்வன்ஸை அப்படியே ஸ்பைனோசாரஸ் வச்சு ரெக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தொடர்ந்து அந்த மோசோசாரஸ் சீக்வன்ஸுமே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அகைன் ஜுராசிக் வேர்ல்டு 1ல் வந்து அந்த மோசோசாரஸை விட இது கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தாங்க தோணுது. குவெட்ஸல்காட்டஸும் குட்டியாக தான் இருக்குது, டைட்டானோசாரஸும் பாசிபிளி குட்டியாக இருக்கும் தான் தோணுது. ஸோ மியூட்டேட் பண்ணப்பட்ட அந்த டைனோசர்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க அந்த டிஎன்ஏ வச்சு உருவாக்கப்பட்ட அந்த சமயத்தில் அது எல்லாமே குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் அதோட ட்ரெயிலர் முடியுது. இந்த ட்ரெயிலெலாம் அவங்க திரும்ப காமிக்க ட்ரை பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மியூட்டேட்டட் டைனோசர்ஸ். இது வரைக்கும் நம்ம நார்மல் டைனோசர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அதுதான் மக்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். மியூட்டேட் பண்ணப்பட்ட டைனோசர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும். 2 தலை வெலாசிராப்டர் வர காமிச்சிருக்கேங்க. அது உயிரோட வருமானு தெரில. வந்தால் அது எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும்ல. ஸோ இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, அந்த டைனோசர் ஜுராசிக் வேர்ல்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் புதுசாக இருக்கும். அதை கொஞ்சம் மெட்டாஃபரிக்கலாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அகெயின் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். பட் எனக்கு கொஞ்சம் புதுசாக தாங்க இருக்கேன். அண்ட் ஒரிஜினல் ரைட்டர் டேவிட் கெப்பையுமே வந்திருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக ரைட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் போல தான் தோணுது. ப்ரொடக்ஷன் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ஹெவி எஃபர்ட் போட்டிருக்காங்க. தெளிவாகவே தெரியுது. ட்ரெய்லர் என்ன கேட்டிங்கன்னா ப்ராமிசிங்காக இருக்குது. படம் சொதப்பா மாதிரி தான் ஓகே. ஸோ நீங்கள் இந்த டேலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு அசாமான விடையில மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.